ஏபிசி ஃபேமிலிஸ் நம்ம இப்போ மார்னிங் டியூட்டி எடுத்தாச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:57 ஆகுது. என்ன டியூட்டின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2 hour பேக்கேஜ் தாங்க எடுத்திருக்கோம். எதில் எடுத்தோம் பார்த்தீங்கன்னா ஊபரில் தாங்க எடுத்தோம். அப்படியே சும்மா ஜம்மு போய் கஸ்டமர் பிக்கப் பண்ண வேண்டியதான். கஸ்டமருக்கு கால் பண்ணி பேசியாச்சுங்க. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா லொக்கேஷனில் தான் வெயிட் பண்ணுறேன் வாங்க அப்படின்னு சொன்னார். அப்படியே சும்மா ஜம்மு போய் பிக்கப் பண்ண வேண்டியதாங்க. 2 hour பேக்கேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 535 85 சம்திங் ஏதோ காமிச்சாங்க. நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கோம், செக் பண்ணி பார்த்துலாங்க எவ்வளோ அமௌண்ட்டுன்ட்டு. எவ்வளோ அமௌண்ட் காமிச்சாங்க 585 87ங்க. 587 அமௌண்ட் காமிச்சிருக்காங்க. அப்படியே சும்மா ஜம்மு போய் கஸ்டமர் பிக்கப் பண்ண வேண்டியதான். கஸ்டமர் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 minutes ரீச் ஆகலாங்க. அதாவது நம்ம யூட்டன் போட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர் போகிற மாதிரி இருக்குங்க. 100 மீட்டர் கரெக்டாக ஒரு 100 மீட்டர் போகிற மாதிரி இருக்குங்க. நம்ம செக் பண்ணி பார்த்துலாங்க. மேப்பில் போய் செக் பண்ணி பார்த்துருவோங்க எவ்வளோ தொலைவு காட்டுது அப்படின்ட்டு. இங்கேருந்து பக்கம் தாங்க. எங்கே எவ்வளோ தொலைவு வருது கூகுள் மேப் என்ன குட்டிச்சா தான் டக்குன்னு சொல்கிறா 3 minutes உண்மை கார்டு பக்கத்தில் வர மாதிரி இருந்தது. சாரிங்க, 1/2 kilometer பக்கம் வருதுங்க. நம்ம அங்கேருந்து ரூம்லேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வர மாதிரி தெரிஞ்சது. சரி ஓகே, அப்போ பக்கத்துலேயே தான் வர மாதிரி இருக்குது அப்படின்ட்டு ஜம்மு கிளம்பி வந்துட்டோம். ஆனால் இப்போ தாங்க தெரியுது இது இப்போ இங்கே இல்லை, இங்கேருந்து கொஞ்சம் லாங்காக வருது, 1 kilometer பக்கம் வருது அப்படின்ட்டு. நான் இங்கே ஆப்போசிட்டில் இந்த ஸ்ட்ரீட்னு நினச்சேங்க. இங்கே ஸ்ட்ரீட் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்களா, இந்த ஸ்ட்ரீட்னு நினச்சேன். சரி சும்மா ஜம்மு கஸ்டமர் பிக்கப் பண்ணிடலாம் 100 மீட்டர் நினச்சேங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 600 மீட்டர் போகிற மாதிரி இருக்குங்க. கரெக்டாக 600 மீட்டர்ஸ் 2 minutes போய் ரீச் ஆகிற மாதிரி காட்டுது. அப்படியே சும்மா ஜம்முன்னு போய் கஸ்டமர் பிக்கப் பண்ணி பறக்க வேண்டியதாங்க. கிளாம்பாக்கம் தான் போட்டிருக்காங்க. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ட்ராப் பண்ணுற மாதிரியா இல்லை பஸ் ஸ்டாண்டு போயிட்டு வர மாதிரியான்னு தெரியலிங்க, பார்க்கலாங்க. போயிட்டு வர மாதிரினா கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா ஓடும், அப்படி இல்லை ட்ராப் மட்டும்னா கிலோமீட்டர் கம்மியாக ஓடுங்க. நம்ம அங்கேருந்து ஏதாவது பேக்கேஜ் எடுக்கலாம், அப்படி இல்லை ப்ரீமியம் டியூட்டி எடுக்கிறது வாய்ப்பு இருக்குது. இல்லை நார்மலாக ரேபிட் வாங்க வச்சுருவோம், சிட்டிக்குள்ளே வந்துடலாங்க. ஏன்னா அதுவும் சிட்டி தான், அங்கே வரும் பேக்கேஜ் வராதுன்னு சொல்ல முடியாது, வரும். ஆனால் அது பார்த்திங்கன்னா அது கரெக்டாக எல்லா டைமும் வரும்னு சொல்ல முடியாதுங்க. சில டைம் வரும், சில டைம் வராது. அதனால் நம்ம அங்கே உட்காந்து இருக்கும் போது அங்கேருந்து டியூட்டி தான் எடுத்துகிட்டு சிட்டிக்குள்ளே வந்துடணுங்க. எப்பயுமே நம்ம பேக்கேஜ் டியூட்டி அவுட் ஸ்டேஷன் டியூட்டிலாம் சிட்டிக்குள்ளே வந்து தான் கிடைக்கும். அவுட்டரில் அவ்வளோ கிடைக்காது, சிட்டிக்குள்ளே தான் கிடைக்கும். அவுட்டர்லேயும் கிடைக்கும், ஆனால் அந்தளவுக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை. எப்பயுமே கிடைக்க வாய்ப்பு இல்லை, கிடைக்கும் ஆனால் அப்பப்போ கிடைக்காதுங்க. அதாவது சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபீஸ் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒர்க்குக்காக நிறைய பேர் சிட்டி இன்சைடு வருவாங்க. எல்லோரும் அவுட் சைடு கம்பல்சரி போகணும், அவுட் சைடு அவுட் ஸ்டேஷன் சைட்லாம் போகணும். அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஊபர் ஓலாவும் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம சிட்டி இன்சைடு இருந்தால் பெட்டருங்க. சரி ஓகேங்க, கஸ்டமர் பிளேஸ் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். இந்த லெஃப்ட் ஆட்டுது, இந்த லெஃப்ட் தாங்க திரும்பணும். ஓகே, அப்படியே சும்மா ஜம்மு லெஃப்ட் திரும்ப வேண்டியதாங்க. லெஃப்ட் திரும்பி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு 50 மீட்டர்ஸில் கஸ்டமர் பிளேஸுங்க. அப்படியே சும்மா ஜம்முன்னு பிக்கப் பண்ணி பறக்க வேண்டியதாங்க. வந்தாச்சு. அப்பார்ட்மெண்ட் காட்டுது, அப்பார்ட்மெண்ட் காட்டிகிட்டு இருக்காங்க. இந்த அப்பார்ட்மெண்ட் தான் காட்டுது. இங்கே பாருங்கள் எங்கே காட்டுது மேப்பில், இந்த அப்பார்ட்மெண்ட்டை தான் காட்டுது. நம்ம கஸ்டமருக்கு கால் பண்ணிடலாங்க. ஏன்னா இதை தாண்டி தான் வருவாங்க, எப்படியும் லொக்கேஷன்லாம் மாறி காட்ட வாய்ப்பு இருக்குது. இந்த ஆப்போசிட் அப்பார்ட்மெண்ட் கூட இருக்கலாம், ஆனால் அது பார்த்தீங்கன்னா அது ஆப்போசிட் மாற்றி கூட காட்ட வாய்ப்பு இருக்குங்க. அதை பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் கால் பண்ணிடலாங்க. ஆனால் கஸ்டமர் டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் தான் காட்டுது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஆப்போசிட் அப்பார்ட்மெண்ட் தான் இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா டிவைஸ் ரொம்ப பக்கத்தில் காட்டுது. உங்களுக்கு டிவைஸ் எங்கே காட்டுது இப்போ காட்டுற பாருங்க. இது இருக்குதுங்களே, இந்த ப்ளூ கலர் டிவைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போட்ட லொக்கேஷன் க்ரீன் கலர் டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் இருக்குங்க. இங்கே தான் கரெக்டாக இந்த ஸ்ட்ரீட்டில் தான் இருக்குது. எந்த இடம் கரெக்டாக தெரியலிங்க. நம்ம வந்து விட்டோம் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிடுவோங்க. அனுப்பிச்சாச்சு. கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி ரெஸ்பான்ஸ் எதுவும் பண்ணல. நம்ம திருப்பி ஒரு டைம் கால் பண்ணலாங்க. திருப்பி ஒன் டைம் கால் பண்ணி பார்க்கலாம் என்ன ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. என்ன திருப்பி ஒரு டைம் கால் கொடுத்தாச்சு. எங்கே போகுது, மேம் லொகேஷன்ல மேம் இருக்கு. அபார்ட்மெண்ட் நேம் ரமணியம் அனுகிரகம் சொல்ற பெரிய அபார்ட்மெண்ட் கட்டிட்டு இருக்காங்க. ஓகே, எதுக்கு அபார்ட்மெண்ட் இது பேரு ரமணியம் அனுகிரகம் பெட்டகலரா. ஆமா 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 மேம், ஆமா மேம். ஓகே ஓகே மேம், 1 minute கிட்ட வரேன். ஓகே ஓகே, வெயிட் பண்றோம் மேம். थैंक यू மேம். இந்த அபார்ட்மெண்ட் தாங்க, 2 அபார்ட்மெண்ட்டும் ஒரே பேர் தாங்க, ரமணியம் அப்படின்ற அபார்ட்மெண்ட் இதுதாங்க. இந்த சைடு ரமணியம் அபார்ட்மெண்ட் தான், ஆப்போசிட்டில் இதை கட்டிட்டு இருக்காங்களா இந்த சைடு ரமணியம் அபார்ட்மெண்ட் தாங்க. அது 2 பேர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிரான்ச் பண்ணுற இதுதான் ஒர்க்கு தான். இதை பண்ணி கம்ப்ளீட் பண்ணி சப்மிட் பண்ணிருக்காங்க. இப்போ அப்படியே ஆப்போசிட்டில் புதுசாக கட்டிட்டு இருக்காங்க. சரி ஃபேமிலிஸ், அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் வந்தோடனே பிக்கப் பண்ணிட்டு ட்ரிப்பே மேனேஜ் பண்ணிக்கலாங்க. ட்ரிப்பே மேனேஜ் பண்ணியாச்சு. அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் வந்தோடனே கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்மு போக கண்டினியூ பண்ணுறாங்க. நம்ம கஸ்டமர் பிக்கப் பண்ண வந்தாச்சு. இப்போ எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா அசோக் புலர் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் தாங்க கஸ்டமர் பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வர சொல்லிங்க, வந்தோடனே பிக்கப் பண்ணிட்டு அடிச்சு ஜம்மு பறக்க வேண்டியதாங்க. ட்ராப் பண்ணியாச்சு. எங்கே ட்ராப் பண்ணோம் பார்த்தீங்கன்னா தாம்பரம் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் தாங்க ட்ராப் பண்ணியிருக்கோம். சாரி, தாம்பரமா குரோம்பேட்டைங்க. குரோம்பேட்டை முன்னாடி தாங்க வருது இந்த இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல். கரெக்டாக பல்லாவரம் தாண்டவனே வருது. அப்படியே சும்மா கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சு. எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 559 ரூபா கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூட்டில் காமிக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு கிளாம்பாக்கம் தான் காமிச்சது.
ஆனால் அது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராப் லொக்கேஷன் வந்துச்சுங்க. சரி ஓகே அப்படியே கொஞ்சம் கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சு. ட்ராப் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் வெளியே போய் வெயிட் பண்ணலாங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இதுவாக இருக்குது. கிராமத்தில் வெளியே வந்து வெயிட் பண்ணலாங்க. வெளியே இங்கேயே நல்லா தான் இருக்குது, இப்படியே நிறுத்தலாம் போல இருக்குது. ஆனால் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் தொலைவு போகலாங்க. ஏன்னா ஒரே இடத்துல நம்ம நிறுத்தினா கூட வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது கிடைக்காதுங்க, சரியான கவரேஜ் கிடைக்காது. அதனால் பார்த்தா நம்ம டியூட்டி வராது. அதனால் பார்த்தா கொஞ்சம் எம்டி அடிக்கலாங்க. ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் எம்டி அடிச்சு அப்படி பக்கத்தில் நிறுத்துவோம். நிறுத்திட்டு அப்படியே சும்மா ஜம்மு ஸ்டூடியோ வந்து எடுத்துகிட்டு அப்படியே போக கண்டினியூ பண்ணுறேங்க. அப்படியே சும்மா ஜம்மு அங்கேருந்து எம்டி அடிச்சு வந்துட்டேங்க. கரெக்டாக இப்போ ஏர்போர்ட்டுக்குள்ளே தான் வந்துட்டோம். ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்துட்டு இப்போ எங்கே போயிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோர் தாங்க போயிட்டு இருக்கோம். எவ்வளோ டியூட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா ரேபிடோ டியூட்டி எடுத்துருங்க. ரேபிடோ கால் பண்ணி பேசிடலாங்க. 340 ரூபா காமிச்சிது. 40 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வருங்க. பார்த்தீங்கன்னா இங்கே பிக்கப் பண்ணுறதுக்கு நம்ம ஏர்போர்ட்டில் கட்ட வேண்டிய டோல் அமௌண்ட் 40 ரூபா வருங்க. கஸ்டமர் கால் பண்ணுறாரு, அட்டன் பண்ணி பேசிடலாங்க. ஹலோ சார், கேப் டிரைவர் பேசுகிறேன். ஹலோ ஓகே சார், ட்ராப் லொக்கேஷன் சார் சேத்பேட். Okay sir. I am reached 2 minutes. I am upper side 2 minutes. I am reached second floor, pillar number. I'll tell you. I'll reach and tell you. I'm going on second floor. What sir? I am reaching second floor in 1 minute. 1 minute. A quick fast Uber Rabbit not pick up 80 rupees, 40 rupees no. Okay, immediate pick up 10. Down only there. Okay, please come. 10 minutes pick up na 40 rupees. 10 minutes extra time na 80 rupees. Okay. So I am waiting. I'm waiting. At the pickup point, I'm down. Where should I come? Okay, I am waiting the line. You come please. Okay, please come. நம்ம வந்து பார்த்தா கஸ்டமர் நம்ம தெரிஞ்சு இங்கிலீஷ் வச்சு மேனேஜ்மெண்ட் பண்ணியாச்சுங்க. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ண முடியாது. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணால் ரேபிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா காசு தர மாட்டாங்க. அவங்க 40 ரூபா தருவாங்க. எக்ஸ்ட்ரா பேமெண்ட் நம்ம பண்ணுறதுனால 80 rupees ஆகும் அப்படின்னு சொல்லியாச்சுங்க. சப்போஸ் எக்ஸ்ட்ரா ஆகிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்கிட்ட பேமெண்ட் வாங்கி நம்ம பேமெண்ட் பண்ணிடலாங்க. கஸ்டமர்கிட்ட நம்ம சொல்லிட்டோம். ஏன்னா நம்ம உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3 minutes பக்கம் ஆகிடுச்சு. நம்ம வந்து 20க்கு வந்து நினைக்கிறோம். உள்ள ஒரு 3 minutes பக்கம் ஆகிட்டு இருக்கோம். கரெக்டாக ஒரு 2 minutes 3 minutes ஆகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கஸ்டமர் பிக்கப் பண்ணி 10 minutes கிளம்பலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் 7 minutes நம்ம பிக்கப் பண்ணி வெளியே போயிடணும் 7 minutes. சப்போஸ் கஸ்டமர் லேட் ஆகின்ற பட்சத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சொல்லியாச்சு, இந்த மாதிரி வந்து சார் நீங்கள் வந்து சீக்கிரமாக வந்தால் 40 rupees வரும், இல்லைனா 80 rupees வரும் சொல்லியாச்சு. ஓகே 1 minute டைம் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி ஓகேங்க, அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் பிக்கப் பண்ணி பறக்க வேண்டியதான். உள்ள வண்டி அவ்வளோ இல்லை போல இருக்குங்க. ஃபுல்லாகவே க்ரீனாக இருக்குது. எல்லா இடத்துலையும் பார்க்கிங் தெரியுதுண்ணா உங்களுக்கு. எல்லாமே இது மாதிரிலாம் இருக்காது. எப்பயுமே ரெட்லேயே தான் இருக்கும் எல்லா இடமும். இப்போ என்னன்னு தெரியல, எல்லா இடத்துலையும் க்ரீன் தான் இருக்குது. கஸ்டமர் தான் கால் பண்ண நினைக்கிறேங்க. ஹலோ Which floor should I wait on? Second floor, no? Second floor, pillar number, sir. Pillar number. Okay, I'll text the pillar number. I'll call and tell you 2 minutes. Tell you. I am waiting F level. Okay, I am also on ground only. I am going in lift now. I'll tell you pillar. 1 minute. Okay, please. Call you back. Okay. F level or E10? கால் கட் பண்ணுறாரு. கால் பேக் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒருத்தர் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இங்கே ரொம்ப நாள் நிற்க முடியாதுங்க, அதுதான் பிரச்சனையே. நம்ம இந்த ஓரமாக நிறுத்துறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிக்கப் லைனு, அதனால் பார்த்தீங்கன்னா ஓரமாக நிறுத்தலாங்க. சரி ஓகே, கஸ்டமர் தான் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்முன்னு போக கண்டினியூ பண்ணுறாங்க. கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சு. எங்கே ட்ராப் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சேர்த்து பண்ணாங்க, ட்ராப் பண்ணோம். அப்பார்ட்மெண்ட்டில் ட்ராப் பண்ணியாச்சு. எவ்வளோ கிலோமீட்டர் மொத்தமாக காலேருந்து ஓடி பார்த்தீங்கன்னா 36 கிலோமீட்டர் ஓடிருங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஊபரில் முன்னாடி என்ன பண்ணது பார்த்தீங்கன்னா 559. இப்போ வந்து ரேபிடோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ரேபிடோ நம்ம கொடுத்தா மட்டும் பார்த்தீங்கன்னா 343 ரூபா கொடுத்துருக்காங்க. 347 கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் வந்துடலாங்க ரேபிடோவில். அவ்வளோதாங்க, ரேபிடோவில் ஆஃப்லைன் வந்தாச்சு. நம்ம சிட்டிக்குள்ள வரணும் வந்தாச்சுங்க. ஏர்போர்ட் போனால் பார்த்தீங்கன்னா நம்ம எதாவது ரூட் எடுத்துகிட்டு வெளியே வந்துடணுங்க. அதை பார்த்தீங்கன்னா ஊபர்லேயோ ரேபிடோலையோ ஓலாலையோ ஃபாஸ்டாக்லேயோ ஏதாவது ரூட் எடுத்துகிட்டு வெளியே வந்துடுங்க. நாங்கள் வெயிட் பண்ணி எடுக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் இந்த மாதிரி தான் வெயிட் பண்ணி எடுக்கலாம், ஒரு நல்ல ரூட் கிடைக்கும். ஆனால் ரொம்ப நாள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது சில டைம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ரூட் எடுத்துகிட்டு வெளியே வர மாதிரி பார்த்துக்கணுங்க. நம்ம வந்து உடனே ரேபிடோ ரூட் எடுத்து வெளியே வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சிட்டி செட் பண்ணிட்டு தாங்க இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டூடியோ வரதா பார்க்கலாங்க. சரி ஓகே, வேறு என்ன ஆன்ல வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஊபர் ஆன்ல வச்சிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓலா ஆன்ல வச்சிருக்கோம். ஊபர் வந்து பார்த்தீங்கன்னா அவர்லி ரெண்டர் ஆன்ல வச்சிருக்கோம். ஓலாவில் வந்து பார்த்தீங்கன்னா அவர்லி ரெண்டர் ஆன்ல வச்சிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஆன்ல வச்சிருங்க. என்ன ஆன்ல வச்சிருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இது ஆன்ல வச்சிருங்க, இன்டர்சிட்டி ஆன்ல வச்சிருங்க. பார்க்கலாங்க டியூட்டி வருதான்னு. இப்படியே சைடில் நிறுத்துவோம். செல்லக்குட்டியை நிறுத்திட்டு நெக்ஸ்ட் டியூட்டி வந்து எடுத்துகிட்டு அப்படியே சும்மா ஜம்முன்னு போக கண்டினியூ பண்ணுறாங்க. இங்கே நிறுத்தலாமா? நோ பார்க்கிங் போர்டு இருக்குது. சரி கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போய் நிறுத்தலாங்க. இங்கே நோ பார்க்கிங் இருக்குது. ஆனால் பார்க்கிங் பிளேஸ் தனியாக இங்கேயே ஒரு ஓரமாக இருக்கும். ரோடு ஓரமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் பிளேஸ் இருக்கும்.
முடிஞ்சா அங்கே நிறுத்தலாம், அப்படி இல்லைன்ற பட்சத்தில் உள்ள ஸ்ட்ரீட் கொண்டு நிறுத்தலாங்க. சரி ஓகேங்க, அப்படியே பக்கத்தில் நிறுத்திட்டு நெக்ஸ்ட் வீடியோ எடுத்துட்டு அப்படியே ஜம்மு போக கண்டினியூ பண்ணுறேங்க. நம்ம ஜம்மு நெக்ஸ்ட் வீடியோ எடுத்தாச்சுங்க. நெக்ஸ்ட் வீடியோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரூமு பக்கத்தில் பிக்கப் பண்ணி சென்ட்ரல் ட்ராப்பு அப்படியே நம்ம ஜம்மு கஸ்டமர் பிக்கப் பண்ணி பறக்க வேண்டியதாங்க. சரி ஓகேங்க, அப்படியே நம்ம ஜம்மு கஸ்டமர் பிக்கப் நீங்கள் தானா? ஓகே அப்படியே நம்ம ஜம்மு கஸ்டமர் பிக்கப் பண்ணி அப்படியே போக கண்டினியூ பண்ணுறேங்க. கஸ்டமர் வந்துட்டாங்க, அப்படியே நம்ம ஜம்மு பிக்கப் பண்ணி கிளம்ப வேண்டியதாங்க. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மார்னிலேருந்து டியூட்டியே ஓட்டலிங்க. மார்னிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜம்மு கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சுங்க. எங்கே ட்ராப் பார்த்தா சென்ட்ரல் தாங்க. அப்படியே நம்ம ஜம்மு கஸ்டமர் சென்ட்ரலில் ட்ராப் பண்ணியாச்சு. ட்ராப் பண்ணிட்டு பக்கத்தில் போய் செலவு நிறுத்திடுவோங்க. ஏன் வெற்றி இவ்வளோ டியூட்டி எடுத்து ஓட்டலையா? இவ்வளோ நம்ம டியூட்டியே ஓட்டலைங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டியூட்டி வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி இருந்தது. சரி ஓகே, நமக்கும் டயர்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, ரூமுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு ரூமுக்கு போயிட்டுங்க. மைண்ட் கொஞ்சம் அப்செட்டாகவே இருக்குது, என்னன்னு தெரியலைங்க. மைண்ட் ரொம்ப அப்செட்டாகவே இருந்தது. சரி அதனால் இன்னைக்கு டியூட்டி ஓட்டுற இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. சரி ஓகே, டியூட்டி ஓட்டுற இன்ட்ரெஸ்ட் இல்லை, மைண்ட் அப்செட்டாக இருக்குது. சரி ஓகே, ரூமுக்கு போகலாம். ரூமுக்கு போய்ட்டு ஆஃப்லைனில் போய்ட்டு தூங்கிட்டோங்க. இப்போ தான் இருந்து சரி ஆன்லைனில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா சரி ரேபிட் டியூட்டி அடிச்சது. சரி ஓகே, ரேபிட் டியூட்டியாக ஒரு டியூட்டி எடுப்போமே அப்படின்ட்டு சென்ட்ரல் டியூட்டி எடுக்கலாம் அப்படின்னு எடுத்துட்டுங்க. அதை பற்றி நம்ம ஃப்ரெண்டு வர இங்கே இது சென்ட்ரலுக்கு. சரி ஓகே, அப்படியே பார்த்து மீட் பண்ணலாம் அப்படின்னு சரி சென்ட்ரலுக்கு அடிச்சு டியூட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா வரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 9:30 போல் ஆகிடும். சரி ஓகேங்க, வந்தவன் நெக்ஸ்ட் ஏதாவது பிளான் பண்ணுறோமா, எங்கே போகிறோம் பார்க்கலாம். அப்படி இல்லைனா இந்த டியூட்டி ரன் பண்ணுற மாதிரி இருக்குது ஃபேமிலிஸ். சரி ஃபேமிலிஸ், நெக்ஸ்ட்டு என்ன பிளான் பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுறாங்க. சூரியனா எனக்கு எவ்வளோ இஷ்டம். சூரிய வேணுமா வெண்ணிலா வேணுமான்னு கேட்டால் உசுரே போனால் சூரியதா வேணும்னு சொல்லு. பிக்கப் பண்ண வந்தாச்சு. பிக்கப் பண்ண ஓகேண்ணா. பிக்கப் பண்ண வந்துட்டேன். அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கறி வாங்கிடுவோம். கறி வாங்கிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தவா கறி வாங்கிருக்கேன். தவா கறி ஒரு 6 சப்பாத்தி வாங்கியாச்சு. சரி ஓகே, அப்படியே சம்பளம் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பீச்சுக்கு கூட பிளானில் இருக்கும். ஓகேங்க, நெக்ஸ்ட் லொக்கேஷன் போய்ட்டு அப்படியே போக கண்டிப்பாக பண்ணுறாங்க. நம்ம சலாடி வந்து நமக்கு வச்சுருக்கோம். அடுத்த ஜம்மு பீச்சில் வந்தாச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்ன டைம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:19 ஆகுதுங்க. அப்படியே சும்மா ஜம்மு பீச்சில் வந்தாச்சு. ஃபுல்லாக இருட்டாக இருக்குங்க. லைட்லாம் அந்தளவுக்கு இல்லை. இங்கே மட்டும் தான் லைட் போட்டிருக்காங்க. உள்ள பீச்சுக்கிட்டலாம் லைட் எதுவும் இல்லைங்க. ஃபுல்லாக இந்த ரோ ஃபுல்லாக லைட் இருக்குது. சரி ஓகேங்க, அப்படியே சும்மா ஜம்மு பீச்சுக்கிட்ட போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வருவோங்க. ஹாய் ஹலோ ஏபிசி ஃபேமிலிஸ், நம்ம டியூட்டி என் பண்ணியாச்சுங்க. டைம் கரெக்டாக 11:10 ஆகுது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொத்தம் 3 டியூட்டி தான் ஓடிருந்தோம். ஊபர் ஒரு டியூட்டி ஓடிருந்தோம், ரேபிட் ஒரு 2 டியூட்டி ஓடிருந்தோம். ஊபர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ என் பண்ணி பார்த்தீங்கன்னா 559 என் பண்ணியிருந்தோம். ரேபிட் வந்து பார்த்தீங்கன்னா 640 என் பண்ணியிருந்தோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே 3 டியூட்டி தான் ஓட்டியிருந்தோம். 3 வந்து பார்த்தீங்கன்னா 1 பேக்கேஜ், 2 வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் ட்ராப்புங்க. மொத்தம் 3 டியூட்டி தான் ஓட்டியிருந்தோம். ஓட்டி முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு ஊர்லேருந்து வந்தாச்சு. ஓகே, அவனை பிக்கப் பண்ண கிளம்பிட்டாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம அப்புறம் தான் ஃப்ரெண்டு பிக்கப் பண்ண போகிறதா பார்த்துருப்பீங்க. ஆஃப்டர்நூன் தான் டியூட்டி ஓட்டினாங்க. ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரூம் பார்த்துட்டோம். படுத்துட்டு ஈவினிங் தான் டியூட்டி எடுத்து எதுவுமே கஸ்டமர் ட்ராப் பண்ணிட்டு அப்படியே ஃப்ரெண்டு பிக்கப் பண்ண வந்துட்டாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:10 ஆகுது. அப்படியே சும்மா ஜம்மு ரூமுக்கு வந்தாச்சு ஃபேமிலிஸ். சரி ஃபேமிலிஸ், மறக்காம நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க, லைக் ஒன்று தட்டி விட்டுருங்க. மறக்காம 2 வீலர் ஓட்டும்போது ஹெல்மெட் போட்டு விட்டுங்க, 4 வீலர் ஓட்டும்போது சீட் பெல்ட் போட்டு விட்டுங்க. நம்ம சேஃப்டி நம்ம தான் ஃபேமிலிஸ் பார்த்துக்கணும். இந்த வீடியோ பண்ணிக்கிறேன். பாய்ங்க.